வணக்கம் நண்பர்களே. துரைமுருகன் கதை முடிந்ததா? திமுக பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க முடியாது என துரைமுருகன் அடம் பிடிச்சு வருவதா செய்தி வெளியாயிருக்கு. திமுகவில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை மேற்கொள்ளும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பொது செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க முடியாது என துரைமுருகன் அடம் பிடித்து வருவதா அறிவியலாய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நிர்வாக ரீதியாக மாற்றங்களுக்கும் அமைப்பை முழுவதுமாக மாற்றவும் திமுக தலைமை தயாராகி கொண்டிருக்கு. இடைத்தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வ குழு அமைத்தது தலைமை. அதன் ரிப்போர்ட்டுகளை ஆராய்ந்து மாற்றங்களை செய்ய பெரிய பிளானை போட்டு வருவதாகவும் இதனால் திமுக சீனியர்களிடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் தலைமையின் முடிவுகளில் மிக முக்கிய முடிவாக இருப்பது கட்சியின் பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்பது. முன்னதாக டிஆர் பாலு அல்லது ஆர் ராசா பெயர்கள் இடம்பெற்ற நிலையில் டிஆர் பாலுவுக்கு பதவி வழங்கினால்தான் பதவி விலக தயார் என்று பேச்சுக்கு துரைமுருகன் கூறியதாக சொல்லப்படுது. உண்மையிலே அவருக்கு அப்பதவியை விட்டு கொடுக்க ஆசை இல்லை என்றும் இதற்கு காரணம் துரைமுருகனை போன்றோர் அதிகார வர்க்கத்திலேயே இருந்தவர்கள் என்பதால இவர்களால் பதவி ஏதும் இல்லாமல் இருக்க முடியாது. தற்போது எம்எல்ஏ பதவியும் இல்லாததால பொது செயலாளர் பதவி இருந்தால் மட்டுமே அவர் மாவட்டத்திலேயே அவருக்கு மரியாதை கிடைக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்றாங்க. ஆனால் தற்போதைய சூழலில் கனிமொழியை பொது செயலாளர் ஆக்குவதே கட்சிக்கு சிறந்த முடிவு என்று தலைமை நினைப்பதால துரைமுருகன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய அடம்பிடித்து வருவதா சொல்லப்படுது. துரைமுருகனின் இந்த முடிவு தலைமையை அப்செக்ட் ஆகிறதோடு எம்எல்ஏ பதவி இல்லாத இவரிடம் இருந்து பொது செயலாளர் பதவியை பறித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என முடிவெடுத்திருக்காங்களாம். இதனால் துரைமுருகனையே பொது செயலாளராக தொடர வச்சுட்டு அவரது பவர்களை ஷேர் செய்து கனிமொழியிடம் கொடுத்து விடலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கப்படுது. அந்த வகையில் துணை பொது செயலாளரின் எண்ணிக்கையை உயர்த்துவதுடன் கனிமொழிக்கு முதன்மை துணை பொது செயலாளர் என்ற புதிய பொறுப்பை வழங்குவது குறித்து கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுது. இதன் மூலம் கட்சியின் நிர்வாக அமைப்பில் புதிய சமநிலையை உருவாக்குவதோடு எதிர்கால தலைமையை படிப்படியாக வடிவமைக்கும் முயற்சிகளும் அரசியல் வட்டாரத்தால் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் திமுகவில் அனைத்து மாற்றங்களும் செய்யப்படும் எனவும் இதனால் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விடலாம் என ஸ்டாலின் கருதுகிறாராம்.